ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி ஒரு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கிளாஸ் பெஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் எல்லாமே 7 ஃப்ரேமும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ என்னோட அவங்களோட கிளாஸ் ஃபைனல் டே முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களோட கிளாஸ் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். இவங்க தான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணது, பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம காமிக்க மாட்டோம், எந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸும் நம்ம காமிக்கிறது கிடையாது. ஸோ இவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமு பாருங்கள். எல்லாரும் கேட்டிருந்தாங்க 7 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, உண்மையாகவே 7 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு. அதுக்கு சாட்சிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. இதுதான் செகண்ட் ஃப்ரேம் பாருங்க. இது வந்து செகண்ட் ஃப்ரேம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்டு ஃப்ரேம். இது ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, செகண்ட் பார்த்தாச்சு, தேர்டு பார்த்துட்டீங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த்து ஃப்ரேம். ஜூம் பண்ணி காமிங்க. இதுதான் ஃபோர்த்து ஃப்ரேம். எல்லா ஸ்டிச்சஸுமே 1 by 1 எவ்வளோ ஈவனாக கற்று முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஒரு கிளாத்தில் வந்து 4 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த இதிலெல்லாம் பார்த்தோன்னா ஸ்டோன் ஒர்க்கு, கட் பீடு ஒர்க்கு, ரைஸ் பீடு ஒர்க்கு, மோட்டி பீட்ஸ் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, சீக்வன்ஸ் ஒர்க்கு, அயனிங் ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோனு, லோடு, ஜர்தோசி லோடு, கட் பீட் லோடு, டியூப் லோடு, எல்லாமே எல்லா விதமான இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லீஃபு, ஃபெதர், அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும். இதெல்லாம் ஆல்ரெடி சிங்கிள் ஃப்ரேமாட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் பார்த்தா தெரியும். அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபிஃப்த்து ஃப்ரேமு. இதுதான் அவங்களோட ஃபிஃப்த்து ஃப்ரேம் பாருங்கள். இவங்களோட ஃபிஃப்த்து ஃப்ரேமு. இதுக்கெல்லாம் சொந்தக்காரி தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. அவங்களையும் காமிச்சிரு, அவங்க ஃபேஸ் மட்டும் தெரியாது, இவங்க தான். ஸோ இதை பாருங்கள், 1 by 1 புட்டாஸ் ஒர்க்கெல்லாம் எவ்வளோ மெனி வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து சிக்ஸ்த்து ஃப்ரேமு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிக்ஸ்த்து ஃப்ரேமு அவங்க கம்ப்ளீட் பண்ணது. ஸோ 1 by 1 அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டிங்களா? சிக்ஸ்த்து ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன், செவன்த்து ஃப்ரேமு பாருங்கள். சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, ஃபேப்ரிக் நெட்டு, அப்புறம் வந்து 3D 5D ஒர்க்கு. ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே பாருங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுசஸ். இது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன். இதை பாருங்கள், அவங்களே ஒர்க் பண்ணது. நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. எல்லாமே மார்க்கிங்லேருந்து, ட்ரேசிங்லேருந்து, மெஷர்மெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான். அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸு அதில் ஒரு சில தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இது அப்புறம் இது அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் காமிக்கிறோம். இந்த அவங்க தான் இருக்காங்க பாருங்க. அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். இதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் எந்த பேட்டர்னில் போடுறோமோ அதே பேட்டர்ன், அதே ஜரி லோடிங், அதே சுகர் பீடு லோடிங், அதே மாதிரி கிராண்டான லுக்கிங்கில் எல்லா ப்ளவுஸுமே அவங்க ஒர்க் பண்ணதான். அவங்கள முன்னாடி வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அவங்கள்ட்ட காமிக்க சொல்லணும். அடுத்து ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம கிராண்டு ப்ளவுஸ் பாருங்க. அதோட ஸ்லீவோட பேட்டர்ன் பாருங்க. இதுதான் அதோட பேட்டர்னு பாருங்க. இதுவும் அவங்க கம்ப்ளீட் பண்ணதான். இதில் நீங்கள் தானே கம்ப்ளீட் பண்ணீங்க? ஆமான்னு சொன்னா வராது. நீங்க தானே கம்ப்ளீட் பண்ணீங்க? சரி. ஸ்டார்டிங்ல உங்களை எப்படி தெரியும் எங்களை உங்களுக்கு? இது அக்கா இங்க இருந்தாங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆரி ப்ளவுஸ் ஆர்டர் கேட்டீங்க. ஆர்டர் கேட்டு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுல வந்து அந்த பிளவுஸ்ல ஃபினிஷிங் நல்லா இருக்காவும் நான் கிளாஸ் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி. கிளாஸ் ஜாயின் பண்ண டைம்ல நான் உங்களுக்கு எவ்வளவு நாள் சொன்னேன்? டியூரேஷன் எவ்வளவு சொன்னேன்? 3 months சொன்னேன். நீங்க இத கம்ப்ளீட் பண்ணது ஃபுல்லா உங்களுக்கு டியூரேஷன் எவ்வளவு ஆச்சு? 4 months ஆச்சு. இந்த 4 monthsம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே அப்படியே சொல்லி கொடுத்தோமா நாங்க? ஆமா. இந்த 4 months ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வந்து டிலே பண்ண எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தோமோ அது மாதிரி தான் ஃபைனல் வரை சொல்லி கொடுத்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் ஏதாவது தெரியுமா போடுறதுக்கு? செயின் ஸ்டிச் அந்த மாதிரி. இன்னைக்கு எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் உங்கள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்து அவங்களால பண்ண முடியுமா? எந்த ஸ்டிச்சா இருந்தாலும் எவ்வளவு கிராண்டா இருந்தாலும் முடியும். நீங்க இன்னைக்கு கரூர்ல போய் நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கண்டிப்பா இங்க இருந்து கரூர்ல எங்கள்ட்ட கேட்டால் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அங்க எங்க ஆளு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட். ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கா? என்னால இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமா? இந்த ஃபினிஷிங் எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. இது உங்களுக்கு டவுட் இருக்கா இதுல? இல்ல, இனிமேல் எந்த டிசைன் கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க. அது மாதிரி 3 மாசம் சொன்னோம். 4 மாசம் கிளாஸ். 4 மாசம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் கிளாஸ் எடுத்தாங்க. ஸ்டார்டிங் எப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அது எண்ட் வரைக்குமே அப்படிதான். கிளாஸ் கம்ப்ளீட் ஓகே. நீங்க வெளியில இருந்தாலும் ஒரு போட்டோல கேட்டாலும் ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இது கரெக்ட்டா சொன்னீங்களா? நீங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியதுக்கு முன்னாடி கஸ்டமர் 3 ப்ளஸ் போட்டீங்களா? போட்டேன். லீவ் நாள் நீங்க கிளாஸ் இல்லாத சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது. அந்த லீவ்ல போட்டு கரெக்ட்டா முடிச்சீங்க. மொத்தம் 6 ப்ளவுஸ் முடிச்சிருக்கீங்க. சரியா? ஒர்க்குக்குள்ளது 2 ப்ளவுஸ், கஸ்டமருக்கு நீங்க 4 ப்ளவுஸ் முடிச்சீங்க. மொத்தம் 6 ப்ளவுஸ் முடிச்சீங்க. கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தானா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மிஸ் பண்றேன் ரொம்ப யாரா? எல்லாத்தையுமே. சரி ஓகே. அதனால ஓகே, அப்ப வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே गाइस, இதுதான் நம்ம முடிச்சிட்டோம். அவங்கள்ட்ட பேசிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க
3 மாதம் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும். அவங்க கம்ப்ளீட் பண்ணது 4 மந்த்ஸ். ஏன்னா ஒரு சில அவங்களோட ஸ்பீட் இதுவும் அவங்க பேசிக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த யூடியூப் பார்த்துலாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க. இதெல்லாம் இன்னைக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, பெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கரூரில் யாருக்கு வேணாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பார்த்துட்டு இருக்கிற யார் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இவ்வளோ லாங்கில் கரூர் சைடில் யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா தைரியமாக நீங்கள் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட கேட்கல, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். அவங்க நாளையிலேருந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக போகிறாங்க. தீபாவளி முடிஞ்சோடனே அவங்க கரூரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.